ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் லைஃப் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இந்த நம்பர் பேட்டர்ன் எல்லாமே எப்படி ஈஸியாக ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பேட்டர்னும் நீங்களே சால்வ் பண்ணிவிடுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு 2 வீடியோ என்னென்ன பார்த்தோம்? ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்னும் இன்வெர்டட் ஹாஃப் பிரமிட் பேட்டர்னை எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த ஃபஸ்ட் வீடியோவில் ப்ரோக்ராம் கூட எப்படி எழுதுறது ஸ்டெப் பை ஸ்டெப், அதுக்கப்புறம் லாஜிக் எப்படி கண்டுபிடிக்குது அதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் என்ன பண்ணோம்னா, அசைன்மெண்ட்டாக கொடுத்திருந்த ஹாஃப் பிரமிட் பேட்டர்ன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது பார்த்துட்டு ஒரு சிம்பிளாக n=3 கொடுத்தா ஹாஃப் பிரமிட் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுதுல, அதோட எக்ஸிக்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார் லூப்பில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த நம்பர் பேட்டர்ன் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் பேட்டர்ன் நீங்கள் நான் ஏரோ மார்க் காட்டுறேன்ல, இந்த நம்பர் பேட்டர்ன் எப்படி ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பர் பேட்டர்ன் இப்போது ஸ்டாருக்கு இது மாதிரி n=5 சொல்லிட்டு கொடுத்தா எனக்கு இது மாதிரி பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? நான் போன வீடியோவில் n=3 சொல்லி கொடுத்துட்டு ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும் பொழுது இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. இப்போ n=5 சொல்லி கொடுத்தனா அது ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ எந்தெந்த நேரத்தில் எப்படி பிரிண்ட் ஆகும் சொல்லிட்டு இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது கொஞ்சம் லைட்டாக லைன் வராமல் கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது, பட் பேட்டர்னுங்கிறது இது போல் இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகும்போது இங்கே 0ங்கிறது பிளாக் கலர் கொடுத்துருக்கேன்ல, அது ஐயோட வேல்யூ, ஆரஞ்சில் கொடுத்துருக்குது ஜேவோட வேல்யூ. இன்புட்டாக n=5 சொல்லி கொடுத்தனா எனக்கு இது மாதிரி பேட்டர்ன், அதாவது இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன், இது மாதிரி பேட்டர்ன் எனக்கு கிடைக்கும். இது எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறதுக்காக கீழே நம்பர் எழுதி வச்சிருக்கேன். அதாவது 0110112021 அது போல் எழுதி வச்சிருக்கேன். நம்ம போன எக்ஸாம்பிளில் இந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ்க்கு மட்டும் எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்கும்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா 5 லைன்ஸ்க்கும் சொல்லியிருக்கலாம், பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். 5 லைன்ஸ்க்கு எக்ஸிக்யூஷன் நடந்துச்சுன்னா இது போல தான் நடந்திருக்கும். அதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் போன வீடியோவில் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போது இங்கே 1 சொல்லிட்டு இருக்குது, இங்கே செகண்ட் 2 லைன்லையும் 2 சொல்லிட்டு இருக்குது, தேர்ட் லைனில் 3மே 3 சொல்லிட்டு இருக்குது. நம்ம ரோவாக மென்ஷன் பண்ணும்போது இது 0th ரோ, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோவில் 4 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு, 4th ரோவில் 5 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. லைனாக மென்ஷன் பண்ணும்போது 5th லைன் தான், பட் ரோவாக மென்ஷன் பண்ணும்போது நம்ம இங்கே ஐயோட வேல்யூ 0லேருந்து எடுத்துக்கிறோம்ல. ஸோ 4th ரோவில் எல்லாமே 5 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஐ இல்லைனா ஜே, இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு பாருங்களேன். இங்கே இது இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே எல்லாமே 5 சொல்லிட்டு இருக்கா. ஸோ 5 சொல்லிட்டு இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இங்கே எந்த நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே ஐயோட வேல்யூ 4 சொல்லிட்டு இருக்குது, ஜேவோட வேல்யூ 0ன்னு சொல்லி இருக்குது. இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ 4ன்னு இருக்குது, ஜேவோட வேல்யூ 1 சொல்லிட்டு மாறி இருக்குது. ஐயோட வேல்யூ மட்டும் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பட் ஜேவோட வேல்யூ ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த லைனை நான் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த ஐயோட வேல்யூ இங்கே என்ன சொல்லிட்டு இருக்குது, 4 சொல்லிட்டு இருக்குது. 4 கூட 1 ஆட் பண்ணுறேன், அதாவது i+1 சொல்லிட்டு நான் இங்கே ஸ்டார் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணால் எனக்கு இது மாதிரி பிரிண்ட் ஆகுது. நான் இங்கே பிரிண்ட் பண்ணுற இடத்துல i+1 சொல்லிட்டு லாஜிக் எழுதிட்டா ஈஸியாக எனக்கு இந்த நம்பர் கிடைச்சிடும் இல்லை, அதாவது 1 1 2 2. நீங்கள் நான் இந்த லைனுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வேறு லைனுக்கும் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ அந்த i+1ங்கிற லாஜிக் எல்லா லைனுக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 0 கூட 1 ஆட் பண்ணால் 1ங்கிறது இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் ஐயோட வேல்யூ 1 இருக்குது, இங்கேயும் ஐயோட வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ i+1 சொல்லிட்டு கொடுத்தனா, அதாவது ஒரே இடத்துல தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், பட் அது கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும்பொழுது 2 2 சொல்லிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் பார்த்து ஐயோட வேல்யூ 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் 3, இந்த இடத்துலையும் 3, இந்த இடத்துலையும் 3 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதே போல் 4 4 4 4 5 5 5 5 5 5 சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும், இந்த இடத்துல சி அவுட்டில் என்ன பிரிண்ட் பண்ணணும், i+1 மட்டும் கண்டிஷன் மாற்றிட்டு எனக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ ஸ்பேஸ்க்காக டபுள் கோட்ஸ் உள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறேன், அவ்வளோதான். எந்த சேஞ்சும் இல்லை. இந்த i+1 பிரிண்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு கண்டிஷன் அது மாதிரி கொடுத்தா தானே எனக்கு ஃபஸ்ட் லைனில் நான் வெறும் ஐன் மட்டும் கொடுத்துட்டா எனக்கு 0 1 1 2 2 2 3 3 3 3 4 4 4 4 4 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த ஐயை வச்சுட்டு எது மாதிரி சேஞ்ச் பண்ணால் எனக்கு 1 சொல்லிட்டு கிடைக்கும் சொல்லி பாருங்கள். ஐ கூட ஒரே ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டா அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்கே லாஜிக் கிடைக்குது. ஸோ அதனால் நான் i+1 சொல்லிட்டு மாற்றிடுறேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன் பாருங்கள். என்டர் n வேல்யூ நான் 5ன்னு சொல்லிட்டு இன்புட்டாக கொடுத்துற மாதிரி கொடுத்தேன்னா பாருங்களேன், எனக்கு அப்படியே நான் எந்த மாதிரி அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அதே போல் அவுட்புட் கிடைச்சிருக்கா.
கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஐயோ இங்கே வந்து 1 சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் 1 2 சொல்லிட்டு இருக்குது, இங்கே 1 2 3 சொல்லிட்டு இருக்குது, 1 2 3 4 சொல்லிட்டு இருக்குது, 1 2 3 4 5 சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு போகுது. எனக்கு இந்த நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிற மாதிரி ஐயோட வேல்யூ இல்லை ஜேவோட வேல்யூ ரெண்டு வச்சோ இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியோ இதை வந்து பிரிண்ட் பண்ண முடியுமா சொல்லி பாருங்களேன். இப்போது இங்கே 1 இருக்கிற இடத்துல ரெண்டுமே 0 0ன்னு இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூ i+1 சொல்லிட்டும் எழுதலாம், இல்லை j+1 எழுதலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் லைன் வந்து 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். பட் நெக்ஸ்ட் லைனில் வரும்போது இங்கே 1 சொல்லிட்டு இருக்குது, இங்கே 2 சொல்லிட்டு இருக்குது. நான் ஒருவேளை i+1 சொல்லிட்டு இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணால் ஐயோட வேல்யூ இங்கே என்ன சொல்லிட்டு இருக்குது, 1 சொல்லிட்டு இருக்குது. 1 கூட 1 ஆட் பண்ணால் என்னென்னு எனக்கு வரும், 2 ஆகிடும். இதுவும் 2 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு என்னென்னு வரணும், இங்கே 1 சொல்லிட்டு வரணும், இங்கே 2 சொல்லிட்டு வரணும். ஸோ எனக்கு இந்த லைன்லேயே வந்து இந்த பேட்டர்ன் தப்பாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் வந்து ஜேவோட வேல்யூ வச்சுட்டா ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா சொல்லி பார்க்கலாமே. ஜேங்கிறது ஆரஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்குது தானே. ஸோ இங்கே i+1 விட்டுட்டு இப்போ j+1 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். j+1 சொல்லிட்டு எழுதுனா இங்கே ஜேவோட வேல்யூ 0வாக தான் இருக்குது. ஸோ 0+1ங்கிறது இங்கே 1 தான் இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் செக் பண்ணி பாருங்கள், இங்கே ஜேவோட வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ j+1 சொல்லிட்டு கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ 0+1 சொல்லிட்டு வந்தால் இங்கே 1 சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் இங்கே ஜேவோட வேல்யூ 1 தான் இருக்குது. 1 கூட 1 ஆட் பண்ணால் 2 சொல்லிட்டு கிடைக்கும்ல. ஸோ அதே தான் எனக்கு பேட்டர்ன் இங்கேயும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் லைனும் செக் பண்ணி பாருங்கள், j+1 அதாவது 1 அங்கே 0 தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 1 இருக்குது, 1 கூட 1 ஆட் பண்ணால் 2, அப்புறம் 2 கூட 1 ஆட் பண்ணால் 3. ஸோ எனக்கு மற்ற லைனும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ நான் பின்னா இந்த பேட்டர்ன் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா நான் எந்த இடத்துல மட்டும் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணுவோம், j+1 சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு இது வந்து 5க்கு மட்டும் தான் இன்புட் கரெக்டாக ஒர்க் ஆகும், மற்ற நம்பருக்குலாம் ஒர்க் ஆகாது அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் பெரிய நம்பர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நான் இன்புட் வந்து 10 சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். 10 நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போன பேட்டர்னுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ரோ பை ரோ வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இது பார்த்தீங்கன்னா காலம் பை காலம், அதாவது காலம் பை காலம் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. பட் பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போது ஃபைனல் பேட்டர்ன் ஓகேங்களா. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இந்த வேல்யூவை ஐயோட வேல்யூ வச்சோ ஜேவோட வேல்யூ வச்சோ கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பாருங்கள். கொண்டு வரலாம், அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு இது ரெண்டுத்தையும் வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் நார்மலாக வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ij k = 1 சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துறேன். எதுக்காக 1 சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன்னா இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ வந்து ஸ்டார்டிங் நம்பர்லேயே வந்து 1ல் இருந்தானே இருக்குது. ஸோ 1 சொல்லிட்டு கொடுத்துறேன்னா கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒன்றுமே பண்ணல. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் வைஸ் நீங்கள் வெறும் ஸ்டார் போட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் வைஸ் வந்து இது மாதிரி ஹாஃப் பிரமிட் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆக போகுது. நான் இப்போ இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன்னா இங்கே 1 இருக்குது, அதுக்கப்புறம் 2 3 சொல்லிட்டு வருது, அப்புறம் 4 5 6 சொல்லிட்டு வருது, 7 8 9 10 11 வருது, அது 11 12 13 14 15 வருது. ஸோ நான் இதில் கே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, அதை வந்து கே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணி விட்டுறேன். இது மாதிரி மட்டும் பண்ணிட்டா இது எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து கேஸ் வந்து உள்ளே வருமா, ட்ரூ ஆகிட்டு, அதாவது இந்த ஐயோட வேல்யூ ட்ரூ ஆகிட்டு உள்ளே வரும். மறுபடியும் i+1 கண்டிஷன் ட்ரூ ஆகும். போன வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கோட் எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்கும்னு சொல்லியிருப்பேன்ல, அதில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டார் எழுதி தான் ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. பட் நான் இங்கே கே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கனால கேல இப்போ வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு 1 இருக்குல்ல, 1 சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தரதுனால வந்து இப்போது கேவோட வேல்யூ 1ல் இருந்து 2ஆக மாறி இருக்கும். ஓகேங்களா, மாறிட்டு இப்போ கேஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும். கேஸ் செக் பண்ணியிருக்கிறதுனால செக் பண்ணி பார்க்கும்போது கேஸ் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிட்டு ஐயோட வேல்யூ வந்து 0லேருந்து 1ஆக மாறும். ஸோ 1ஆக மாறிட்டு மறுபடியும் கேஸ்குள்ளே வரும். ஸோ இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணும்போது கேவோட வேல்யூ ஃபைனலாக என்னன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, 1லேருந்து 2ஆக மாற்றிட்டோம்ல. ஸோ 2ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுனால 2லேருந்து 3ஆக மாறி இருக்கும். 3ஆக மாறிட்டு மறுபடியும் கேஸ் ட்ரூ ஆகிட்டு 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுனால 4 சொல்லிட்டு இருக்கும். 4 சொல்லிட்டு இருக்கும்பொழுது இந்த கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் வந்து பிரிண்ட் பண்ண வரும்ல. ஸோ அந்த நேரத்தில் அந்த 4ங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். 4 5 6 அது போல் பிரிண்ட் ஆகிட்டு போகும். புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன் பாருங்களேன். என்டர் n வேல்யூன்னு சொல்லிட்டு கேட்குதா. ஸோ நான் என்னோட வேல்யூ வந்து 7 சொல்லிட்டு என்டர் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ பாருங்கள் அப்படியே ஆர்டர் வைஸ் அப்படியே லைன் பை லைன் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது.
இந்த மாதிரி பேட்டர்னை வந்து ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து இதுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிடலாம், பட் இது சுத்தமாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நம்மளோட லாஜிக் தான் இங்கே மேட்டரே. அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த கோட்லாம் ஈஸியாக இந்த பேட்டர்ன் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் இதுக்கு மட்டும் தான் சொன்னேன். இப்போது இது மாதிரி ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா, இங்கே ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஸ்கை ப்ளூவில் போட்டிருக்கல, இது போல் இருந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ இது போல் தான். இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணால் நான் என்னென்னு பண்ணணும்? I = 0, I less than n, J = 0. இந்த கண்டிஷனுக்கு நம்ம எந்த லாஜிக்கை வந்து அப்ளை பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும்? ஸ்கொயர் ஸ்டார்னா J less than n, அதை மட்டும் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணோம். நான் வெறும் இங்கே ஸ்டார் சொல்லி பிரிண்ட் பண்ணால் இந்த 5 rows 5 காலத்துக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். சரி, இந்த ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி இங்கே பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு 1 1 1 அது போல் பிரிண்ட் ஆகும்னா நான் இங்கே என்னன்னு சொல்லிட்டு பண்ணணும்? I + 1 சொல்லிட்டு கொடுத்தனா இந்த 1 1 1 1 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் 2 2 2 2 2 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். என்ன செக் பண்ணி காட்டிடுறேனே. இது மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வேணும்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ வச்சுட்டு தான் வந்து இது மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இது போல் வந்து யூனிக்காக இருந்துச்சுன்னா அது வந்து செப்பரேட்டாக அதுக்கும் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலியமாக கொண்டு வரலாம் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு லாஜிக் ஐடியா இருக்குல்ல. ஸோ மற்ற பேட்டர்னுக்கும் இதே சேஞ்சஸ் தான் பண்ணணும். நீங்கள் ஒன்றுலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 சொல்லிட்டு கொடுத்தா 1 1 1 1 2 2 2 2 ஓகேவா. இதுவே இந்த மாதிரி பேட்டர்னா இங்கே என்ன பண்ணணும்? J + 1. ஓகேவா. இது போல் பேட்டர்னா கேவோட வேல்யூ இங்கே தந்திருக்கேன். ஸோ கே வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது மட்டும் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே ஒரு சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது, இங்கே டபுள் டிஜிட்டாக இருக்குது. அதாவது இங்கே டபுள் டிஜிட் வரதுனால அந்த பேட்டர்ன் அலைன்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா, சிங்கிள் நம்பராக இருந்துச்சுன்னா வந்து அந்த பேட்டர்ன் அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். அந்த டபுள் நம்பர் வந்து அதில் ஆட் ஆகுதுல்ல, ஸோ அதனால் அந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை வச்சு ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அதே போல் நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் தான் அந்த லாஜிக். இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவீங்க, n - i சொல்லிட்டு அப்ளை பண்ணுவீங்க. இங்கே n - i அப்ளை பண்ணிட்டு I + 1னா ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த பேட்டர்ன், J + 1னா இந்த பேட்டர்ன், K ++ சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன். இப்போ இது மாதிரி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் எழுத தெரிலன்னு நினச்சிங்கன்னா கேன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டு இன்னொரு லைன் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். K = K + 1 சொல்லிட்டு இது போல் ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா லைன் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இங்கே K ++ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுத்துடலாம். இல்லைனா இது போல் கூட தரலாம். ஓகேங்களா, 7. ஓகேவா, இவ்வளோ தான் இந்த பேட்டர்னுங்கிற கான்செப்ட். இந்த நம்பர் பேட்டர்னுங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இல்லை. இது எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 3 வீடியோ வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ரூல்ஸு. இதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் இல்லாமல் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது பிரமிட் பேட்டர்னா வந்து நடுவில் முன்னாடியே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து எது மாதிரி வந்து லாஜிக் எழுதணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பேட்டர்னுங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.